அதாவது ஒரு ஆக்கங்கொட்ட பூவை ஒரு அறிவு கட்ட முட்டாப்பைய வந்துட்டு அரசியல் தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலையா? ஆமா. இதுல வந்துட்டு இந்த ஜானர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னாரு, அரசியல் தற்கொலை பண்ற அளவுக்கு சீமானுக்கு என்ன வந்தது அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டு பெரியாரை தவிர்த்துட்டு இங்க அரசியல பண்ண முடியாது. அதுக்குதான் இது வந்து தமிழ்நாடு வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க. நீ தமிழ்நாட்டுல எந்த ஒரு தலைவர்ல கூட்டு வந்து ஏதாவது ஒரு உண்மைக்கு புறணா பேசியிருந்தாலுமே அந்த தலைவருடைய பின்னாடி உள்ள ஜாதிக்கார ஓடி வந்துருவோம். என்ன அப்படி எங்க தலைவர் சொல்லிட்டு அந்த தலைவரோட ஜாதிக்கார மட்டும் ஓடி வருவாங்க. ஆனா நீ பெரியார பேசுறதுனால எல்லாரும் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை சுத்தி அடிக்குது. கோபம்னா கோபம், கடும் கோபம் ஆயிட்டாங்க எல்லாரும் வந்துட்டு. என்ன ரொம்ப அவதூறா பேசுறான், இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுறது. மக்களிடையே இருக்கிற வக்கரமான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதை கிளறி விடுறது தேவையில்லாம் இந்த கலாச்சாரத்துக்கு முகசொலிப்பு ஏற்படுத்திட்டு அனுதாபம் அதிகமாகும். அந்த மாதிரி மெண்டல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படிதான் ஒரு டிவி டிபேட்ல வந்துட்டு நக்கீரன் பிரகாஷ்ட வந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் பேசுறான், ஒரு சங்கிப்பே ஆகணும். அவன் பேசும்போது நக்கீரன் பிரகாஷ் செம்ம டென்ஷன் ஆயிட்டாப்ல. பாவம் எனக்கே ஏன்னா கை நீட்டி ஒன்னெல்லாம் ரோட்லயே நடமாட கூடாது அப்படின்னாரு பாருங்க. நெறியாளர் அலறிட்டு அது அவரால் ஆற்றாமை, அவரால் பெரியார சொல்லிட்டு எப்படிங்க நடமாட முடியும்? அந்த அளவுக்கு கோபம் கொண்டாங்க. எல்லாம் அறிவு சார்ந்த கூட்டம் தான், சும்மா நீ நினைக்கிற மாதிரி உணர்ச்சி சார்ந்த கூட்டம் கிடையாது. அதான் நீ அவதூறு பேசுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி சீமானை மட்டும் யாரும் பிடிச்சி அடிக்கல. சீமானோட சேர்ந்து அந்த நாய்க்கு எந்த நாய் எழுதி கொடுத்தது, அந்த நாயை சேர்த்து தோல் உரிக்கிறது நம்மளுடைய வேலை, கருப்பு சட்டியோட வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். ஐயா ரொம்ப வயசானவர் தான், ஏன்னா மாமியாரோட வயசு கூட. ஆமா, மாமியாரோட வயசு கூடன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த அளவுக்கு இறக்கமில்லாத ஒரு லூசு பெயர். ஏன்னா இப்பதான் நேரடியா வந்து ஆமான்னு ஒரு வாழ்த்து சொல்ல மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இத்தனை நாளா மறைமுகமாவே சீமானுக்கு வந்து ஊண்டுகோலா இருந்தவர் இன்னைக்கு நேரடியா மேடை ஏறி ஆமா அவன் என் குழந்தைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆளு தான். அது மாதிரி ஹெச் ராஜாவும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவர் நான் சொல்றது ஏன்டி டாக்குமெண்ட் இருக்குன்னா அண்ணாமலை வந்து சாயங்காலம் வந்து காட்டுறான்னா இந்த வாட்சி பில்லு மாதிரி ஆளே தான் வரான். ஆமா, அதுக்கப்புறம் ஆளே காணும், திருப்பி கேட்டாலும் அவன் மலிப்பி விட்டுருவான். ஐயோ இவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான்னு அண்ணாமலைக்கு ஒரு காண்டு, என்னத்தெல்லாம சவுக்கெடுத்து அடிச்சு அதை நம்ம ஸ்கோர் பண்ண முடியல. டைமிங் தானே பிரச்சனை. இதே அண்ணாமலை இது ஒரு பிரச்சனை ஒரு 3-4 மாசத்துக்கு தள்ளி ஏற்பட்டிருந்துச்சுன்னா அண்ணாமலை கேப்சர் பண்ணிருப்பாரு. அண்ணாமலை தெரியும் இது நம்ம பேசணும், நம்ம வந்து சாணி அடி வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து மருதனின் பேசி இருந்தாரு, இவனெல்லாம் ரோட்ல விட்டு சாணியை கொண்டு அடிக்கணும், வந்துட்டு எல்லா சாணியும் கலந்துச்சு அடிக்கணும், அப்படி அவன் திருந்த மாட்டான் அப்படின்றாரு. இவங்கெல்லாம் எல்லாமே நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆள்கள், நிறைய வரலாறு பேசக்கூடிய ஆட்கள். இவங்க வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா அந்த அளவுக்கு வக்கரமான விஷயத்த சீமான் வந்து பேசிட்டாப்ல. ஸோ அதனால வந்துட்டு சீமான் இன்னுமே வந்துட்டு அவர் இன்னும் இதுவே அவர் வந்துட்டு இதான் கடைசி ஆயுதம் சொல்லி விஷப்பாட்டில் எடுத்து தொடர்ந்து கல்பா அடிச்ச மாதிரி தான் கணக்கு. அவ்வளவு முடிஞ்சு போச்சு, இது எல்லா கட்சியும் முடிஞ்சு போய்கிட்டு இருக்குது. கடைசியா ஒரு கோல் அடிப்புன்னு அடிச்சிருக்கான், அது திருப்பி அவனே வந்து பயங்கரமா தாக்கி இந்த அளவுக்கு தாக்கம் எதிர்பார்க்கல. ஏன்னா கோவை ராமகிருஷ்ணன் ஐயா வந்துட்டு நாளைக்கு காலம் உங்க வீடை முற்றுகிடுன்னு அப்பவுமே அலறி பாண்டிச்சேரி பக்கம் ஓடிட்டான். பாண்டிச்சேரியிலுமே அவங்க தாப்பத்தைக்காரங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள்னா முதல்ல முட்டு கொடுக்குறது நம்ம அண்ணன் தானே, சீமான் தானே. நம்ம எங்க என்ன போறோம் இல்லையா, அதனால இது கூட இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. இத்தனை நாளா பிரபாகரன் வந்து என்ன இது பண்ணாரு, தலைவர் பிரபாகரன் இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொன்ன அத்தனையுமே பொய்ங்கிற மாதிரி அதை எடிட் பண்ண ஒருத்தவரே வந்து பேசினாரு. நீ காலைல அவர் பேசுறது ஒரு 1/2 மணி நேரம் கேட்டேன். நானும் யோசிச்சேன், என்னடா இவரு இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ஏன் வந்து சொல்றான் அப்படின்னு. ஏன்னா அவர் பேச சொல்றானா அப்படின்னு. ஆனா உண்மையில அவர் பேசல ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, ஈழத்துல தமிழர்களுக்கு அரணாக இருந்தவர் வந்து பிரபாகரன், அவரை வந்துட்டு இவர் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவே என்னால பொறுத்துக்க முடியாம நான் கேட்டேன், நான் எடிட் பண்ண கொடுத்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதோ மான் வேட்டையாடணும் ஆமை வேட்டையாடணும், என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும், அங்க ஒவ்வொரு செத்து விழுந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சந்தோஷமா இருக்கும் மாதிரி பரப்புரை பண்றாரு, இது தப்பு இல்லாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சி ரீதியா அந்த பிரபாகரனுக்கு எல்லாத்தையும் தெரிவிக்க இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பவும் சமாதானமா இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுன்னு அரணா இருக்கக்கூடிய பெரியார் மேல ஒரு கையெழுத்து இவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. இப்பதான் அவருக்கு கோவம் வந்திருக்கு. இவன் வந்துட்டு அப்படியே அவர் சொல்றாப்புல, தனிப்பட்ட முறையில அண்ணனுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பேசுவார். போன வாரம் கூட மீட் பண்ண நல்ல சந்தோஷம், என்னப்பா எப்படி இருக்கான்னு கேட்டாரு. ஆனா இது அவர் பேசுனது தப்பு, அதனாலதான் நான் வந்து ஓப்பனா சொல்றேன். ஃபேக் டிடெக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒரு போட்டோ எடிட் ஏதாவது சின்ன மார்க் பண்ணி அதை அப்லோட் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடும்.
தெளிவா கண்டுபிடிச்சிருக்கேன். கீழடியிலேயே போட்டோ வந்துருச்சு. அதான் அத கீழடியிலேயே நான் வந்துட்டு தமிழ் மனிதன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது எப்படின்னு அது மாதிரி கீழடியில எவ்வளவு நாம கட்டி தூக்கி உள்ள வச்சுட்டு இங்க பாருங்க மணல்ல இருந்து நாம கட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அவர்கிட்ட கேளுன்னாரு. அவர் கீழடி ஆய்வாளர் அவர்கிட்ட கேளும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கும்போது அவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அந்த ஒரு கல்லுல லைட்டா கீறினாலும் இது எப்ப கீறப்பட்டது முதற்கொண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு கருவிகள் இருக்குது. அதுவே கண்டுபிடிக்க முடியுது. 2000 வருஷத்துக்குள்ள மணலுக்குள்ள இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியுதுன்னா இவன் போட்டோ ஃபேக்கா உண்மையாங்கிறத கண்டுபிடிக்க முடியுதுன்னு ரொம்ப சாதாரண விஷயம். ஃபேக்கு தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ கோவி ராமகிருஷ்ணன் சரி, வைகோவா இருந்தாலும் சரி, குளத்தூர் மணி அண்ணனா இருந்தாலும் சரி, 3 பேருமே அவங்க கூட பிரபாகரனுக்கு கூட இருக்கிற மாதிரி வீடியோவே இருக்குது. ஆமா. ஸோ அந்த வீடியோவே இருக்கும்போது நிறைய வேணும் வீடியோ எடுத்திருக்கலாம். நம்ம பிரபாகரன் அந்த ஈழத்தமிழர் பேசி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல அரசியல் பண்றது தவிர்த்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாதிப்பு வந்து ஈழம் வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு. இதுல அரசியல் பண்ண தலைவர்கள்லாம் பொருளாதாரத்தை இழந்தவங்க அதிகமா இருக்கு. ஒரே ஒரு ஆள் வயிற்ற வளர்த்தவனா இவன் ஒருத்தன் தான், சீமன் ஒருத்தன் தான். வயிற்றையும் வளர்த்தான், குடும்பத்தையும் வளர்த்தான். இன்னும் வெளிநாட்டுல இருந்து முட்டாள்தனமா செக் எழுதிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பதில் சொல்லுன்னு தெரியலன்னு நிப்பாட்டிட்டான். செக் எழுதுறவங்க நிப்பாட்டிட்டான். ரைட்டு, இவன் ஏதோ பேக் அடிக்கிறான் அப்படின்னு. 15 வருஷம் ஒருத்தன் வாழ்க்கை இழந்தான்னு சொன்னோன்னே எல்லாம் நாங்க இல்ல எல்லாம் தெரியுது இல்ல, வெட்ட வெளிச்சே தெரியுது காசு எங்க போகுது அப்படிங்கிற. சங்கினா என்னன்னு தெரியுமா? தெரியும். அதனால காசு வந்து அப்படியே இதாயிடும். சங்கினா சகதோழன்னு அர்த்தம். இதான் 10 வருஷம் சொல்லிட்டு இருந்தேன். சங்கிதான் சொல்லிட்டு இருந்தான். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பைத்தியம் கூட, சங்கி பைத்தியம் கூட சொல்லிடலாம் அவனை வந்துட்டு. ஐயா சுபவீரபாண்டியன் சொன்ன மாதிரி வந்து சீமான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ராஜபக்ஷ அப்படின்னாரு. அதே மாதிரி தமிழரசு மணியரசு, அதே போல மணியரசு என்ன சொன்னாருன்னா அவர் தான் சாவர்கர், அவர் எழுதி கொடுக்க இவர் வாசிச்சுக்கிட்டு இருப்பாப்புல அப்படின்ட்டு. மணியரசன் எல்லாம் சும்மாவே விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு தமிழ்ல துரோகினா மணியரசு தான். இருக்கிற வரலாறே திருப்பி மோசமா பேசுறது, மோசமா அந்த பிம்பத்தை உடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க நடக்கிறதே ஆரிய திராவிட போர்னா அந்த போரை தூக்கிட்டு போய் தமிழர்கள் கூட சொல்லிடுறது, திராவிடத்துக்கும் தமிழத்துக்கும் உள்ள போர் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுறது. நேரடியாவே களத்துக்கு வர மாட்டேன். ஆமா, மறைமுகமா எவனையாவது ஏத்திட்டு விரும்பி பண்ற மாதிரியான வேலையதான் மணியரசன் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அவருக்கும் குத்து விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆள் இல்லை. ஆல்ரெடி பத்திரிகை மூலியமாவும் படித்த புத்தகங்கள் மூலியமாவும் நீ சொல்றதெல்லாம் முட்டாள்தனடா, உண்மைக்கு புறமானதுடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன பேச்சு விதம் தான் மக்களை வந்து இது உண்மையா இருக்குமோ, அதான் கத்தி பேசுறவன் வந்து உண்மையாதான் பேசுவான் அப்படிங்கிற ஒரு விரும்புறேன். அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டாலே வா 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 முன்னாடி வா வந்து பேசு, நீ வந்து பேசுங்க. ரிப்போர்ட்டர் கொஞ்சம் அவர் அதிர்றாங்க. அந்த இடத்துல கரிகாலன் மாதிரி ஒரு சிங்கம் இருந்திருந்துன்னா அப்ப தெரிஞ்சிருக்கு கேட்ட கேள்வி பேசுறோம் என்னன்ட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் ஸ்ட்ராங்கான பத்திரிகையாளர்கள் இல்ல. அது மாதிரி இப்ப சென்னைக்குள்ளதான் ஆட்டம். இந்த திருப்பூர் போனாரு, அதுல பேசும்போது கூட பத்திரிகையாளர் திருக்குறள் தெரியுமா, அவனை 10 திருக்குறள் சொல்லணும், நீங்க சொல்லுங்க முதல்ல. அந்த மாதிரி இவனை கேவலப்படுத்துறோம். இவனை வந்து பேச விட்டு பாக்குறது பெரிய தப்பு. நம்மள பத்திரிகையாளர்கள் வந்துட்டு பொறுப்பற்ற தன்மையா எழுதுறாங்க. அவங்க அவதூறு பேசுறதையுமே அதாவது உண்மைக்கு புறமானது. அதேவே கூட்டு வந்து டிபேட்ல என்ன சர்ச்சை பேச்சுன்னு கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு டிஆர்பி தானே, டிஆர்பி தான். அது அவங்க வியாபாரத்துக்கு பேசுறானுங்க. இவன் முடிய போறாங்க அரசியல் தற்கொலை பண்ணிக்கிட்ட சீமான் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். சரி, அப்பப்போ வந்து இவர் மாதிரி ஹெச் ராஜா மாதிரி லைட்டா அதான் பேசிட்டு போற மாதிரி. இவரு முன்ன நிறுத்தமில்ல, யார் நிறுத்துவாருங்கிறீங்க? இவரு இடும்பாவனம் கார்த்தியா இல்ல சவுக்கா? இடும்பாவனம் கார்த்தி இப்போ அதுவும் ஒரு டாக் விட்டாங்க. இதே மாதிரி லெனின் சிலை எப்படி உடைக்கப்பட்டதோ அது ஹெச் ராஜா பேசுறது அப்படியே பேசுறான், டிபேட்ல பேசுறான். பொதுமக்கள் எப்படி லெனின் சிலையை உடைச்சாங்களோ அது மாதிரி பெரிய சிலையை உடைக்க கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பேச்சு வார்த்தை விட்டாங்க. அங்க பொதுமக்களே உடைக்கல. முதல்ல அங்க RSS சங்கிக்காரன் தான் லெனின் சிலையை உடைச்சாங்க. இவங்க அப்படிதான் பிளேம் பண்றது, பொதுமக்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பொதுமக்கள் உடைச்சிடக்கூடாது அப்படின்னு பேசின உடனே எல்லாரும் பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கான் கறி கஞ்சி. என்ன சொன்ன இது பண்ணாலும் அப்படி மெண்டல் மாதிரி சிரிக்கிறான் அந்த இடத்துல வந்துட்டு. இல்ல நான் பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் மெண்டல் மாதிரி. ஆடியன்ஸோட நாடி துடிப்பு தெரியாம பேசிருப்பான். ஆமா, நீ அங்க அவன் நெறியாளரே அவனு ஊனிருப்பான் முட்டை வச்சுட்டு, நீ அன்னைக்கு தப்பிச்சுட்ட தம்பி. அதே மாதிரி இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள் வந்து பேசாம நாகரிகமா பேசிக்கிட்டு
எது உண்மைக்கு போறோம்போ அதை மட்டுமே பேசக்கூடிய என்டிகே இனிமே சமாதி ஆக போகுது என்று தெரிவித்துக் கொள்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதுதான் அரசியல் தற்கொலைன்னு முடிக்கணும். நன்றி, வணக்கம்.